ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது வித்தியாசம் இருந்தா சொல்லுங்க. குட் மார்னிங் சார் சார். புரியுதா இருக்குங்க சார். நல்லா இருக்கிறோங்க சார் எல்லாருமே. எஸ், நைஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுங்களா? சார் எனக்கு வந்து லிங்க் வரலைங்க சார். அப்படியா? ஆமாங்க சார், நான் நேத்தோட தான் வந்து டெய்லி பிராக்டிஸ்ல வந்திருக்கேன். தெரியலங்க சார், என்னோடதுல வரல. உங்க செப்பரேட்டா வந்திருக்காதா? சரி சார், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் தாட்ஸ். எஸ், அதாவது நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்ம எதை சிந்திக்கணும் சிந்திக்க கூடாது அப்படிங்கிறது தான் இருக்குமா? டெய்லி பிராக்டிஸ்ல பாருங்க இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து எதை நம்ம சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாது, நம்மளோட எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கும் வந்து ஏகദേശம் வந்து 45,000 எண்ணங்கள் வந்து நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்களோட தரம் தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. எப்படி நம்ம லைஃப்ல நம்மளோட வாழ்க்கையோட ஒரு தரம், அதாவது நம்ம என்ன அளவுக்கு வந்து இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு மேன்மையா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ரிச்சா இருக்கிறோமா, லோவா இருக்கிறோமா, நம்ம வந்து ஏழையா இருக்கிறோமா, பணக்காரரா இருக்கிறோமா, இல்ல நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோமா, நம்ம ஆரோக்கியமா இல்லாம இருக்கிறோமா, இந்த மாதிரியான பலவிதமான கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த எண்ணங்களுடைய தரம். எண்ணங்களுடைய தரம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம என்ன நல்லதா நினைக்கிறோமா இல்ல கெட்டதா நினைக்கிறோமா? எப்படிங்க நம்ம வந்து நல்ல விஷயங்களை, அதே மாதிரி பாசிட்டிவான தாட்ஸ, பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ, அதே மாதிரி நம்ம வந்து நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை, மற்ற மனிதர்களை வந்து எதுவும் சொல்லாத நல்ல ஒரு மனநிலையில நம்ம இருக்கிறோமா, நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிறோமா, நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது, நம்மளுடைய சந்தோஷம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப தரமான ஒரு பொருளை, எப்படி கோல்டு, தரமான கோல்டு, தரமான தங்கம், தரமான பாத்திரம், அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட எண்ணங்களை மிக தரமாக குவாலிட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குவாலிட்டி இல்லைன்னா என்ன நடக்குங்க? நம்மள எண்ணங்கள் வந்து குவாலிட்டியா இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம லைஃப மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். அந்த குவாலிட்டியான எண்ணங்களை நம்ம ஏற்படுத்துவதுதான் முக்கியம். அதுதான் வந்து நம்ம எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாது, எதை எண்ணணும் நம்மளை எண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நம்மளோட எண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், தேவையில்லாத எந்த எண்ணங்களை வந்து நம்ம வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுங்கெல்லாம் நம்ம வெளியே வரணும், நம்ம வந்து நல்ல ஒரு நிலைமையில வாழணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து சரியாக இருக்க வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளோட எண்ணங்கள்ல வந்து பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்மளோட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றது அல்ல நம்மளோட பிரச்சனை. ஒருத்தர் கூட சண்டை போடுறோம், இல்லைன்னா வந்து ஒரு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நபரோட பேசுறோம், இல்ல வந்து ஒரு கோபமான ஒரு நிகழ்வுல ஒரு மனிதனோட வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு பெரிய மனிதனை பிசினஸ்க்காக பேசணும், இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு பிரச்சனை நடந்து முடிந்ததற்கு அப்புறமா வரக்கூடிய அந்த பிரச்சனையை சிந்தனைகள், நம்மளோட சிந்தனைகள், அதை நினைச்சுதான் நம்ம சஃபர் ஆகும். ப்ராப்ளம் நடந்த இடமோ அந்த நபரோ அந்த சூழ்நிலையோ நமக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனையை நம்ம எங்க உருவாக்குறோம், எங்க நமக்கு பிரச்சனையாக மாறுது அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள்ல அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நாம சிந்திச்சு அது மூலமாக ஸ்ட்ரெஸ் ஆக மாறுவது.
அந்த ஸ்ட்ரெஸ் தான் உங்களை என்ன பண்ணுது, மிகப்பெரிய பிரச்சனையாக, மிகப்பெரிய வழியாக உங்களோட வாழ்க்கையே ஸ்தம்பித்து, நீங்க எந்த வேலையுமே ஸ்தம்பித்து அந்த வேலையை செய்ய முடியாம ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய அந்த பிரச்சனையை நினைத்து நம்ம எண்ணங்கள், நம்ம அதை பத்தி நிறைய ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ப்ராப்ளம் நடந்து ஒருத்தர்கிட்ட அவர் எதையாவது சொல்லிட்டு அவர் போயிருப்பார். இல்லைன்னா நீங்க ஏதாவது பஞ்சாயத்துக்கு போயிட்டு நீங்க வந்திருப்பீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க கம்முன்னு இருக்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அது இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணலாம், அது அப்படி நடந்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி நிகழ்வு அதுல நடந்திருந்தா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சினிமாவே எடுக்குவீங்க. அதே மாதிரி அந்த மனிதனை என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் பிரச்சனை பண்ணலாம், என்னெல்லாம் அவங்கள நம்ம என்னெல்லாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையோ பாதிப்பையோ ஒரு சூழ்நிலையில அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கான என்ன பண்ணலாம், நம்மளோட வெறி, நம்மளோட பகை, நம்மளோட அந்த கோபம், அதையெல்லாம் எப்படியாவது தீர்த்துக்கணும். ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டியில உங்களால செய்ய முடியாது. ரியாலிட்டியில அந்த பகைய உங்களால தீர்க்க முடியாது. அவரை போய் ஒரு அடி 4 அப்பலானா அது உங்களால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா செய்ய முடியாது. ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவீங்க, உட்கார்ந்து சிந்திப்பீங்க. அந்த ஆள் எதையாவது செய்யணும், எப்படியாவது செய்யணும், என்னமாவது பண்ணணும், அதை பத்தி நிறைய சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரும்போது ஆக்சுவலா அந்த மனுஷனுக்கு ஒண்ணும் இல்லை, அவரு பேசி உங்களை பிரச்சனையாக மாத்திட்டு அந்த மனுஷன் போயிடுவாரு. அவரு நல்லா எல்லாத்து கூடயும் சிரிச்சு பேசி அவங்க நல்லாதான் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து அந்த பிக்சரைசிங் எடுத்து பார்த்து அதுல ஸ்ட்ரெஸ் அடிச்சு உங்களோட நிறைய அவரை என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் அவரை ஃபேஸ் பண்ணலாம், அவரை என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தலாம், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நினைச்சு ஆனா நேர்ல பண்ண முடியாத நிகழ்வுகளை சிந்தனையில பண்ணி உங்களோட எண்ணங்கள்ல விசுவலைசேஷன் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனையினால நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பீங்க. இது நமக்கு சரியா, இது நம்ம பண்றதும் தவறா சரியா அப்படின்னா ஆக்சுவலா அது தவறுதான் இல்லையா? எஸ் ஆர் நோ? சரிங்களா தப்புங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சார் அது. ஏன் நம்ம அந்த மாதிரி தானே இப்ப நிறைய நீங்க பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பிரச்சனை நிறையனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க சிந்தனை தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்க தவிர அவங்க எப்போது திரும்ப உங்ககிட்ட ஏதாவது பேசுறாங்களா? இல்ல சார். பேசி போனவங்க போயாச்சு, அவ்வளவுதான் இல்லையா? அவங்க மறந்தாலும் நம்ம மறக்கிறது இல்ல சார். எஸ், அங்கதான் ப்ராப்ளம். அவங்க மறந்தாலும் நம்ம மறக்கிறதே கிடையாது. நம்ம மறக்கணும். நம்ம அதனால நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நம்ம நம்மளோட நிம்மதியை இழக்கக்கூடாது. இதை புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? ரிலாக்ஸா இருக்கலாம். நைட்டு போயிட்டே இருப்பாங்க சார், ரிலாக்ஸா போயிட்டே இருப்பாங்க. எஸ், இது நான் எப்படி அனுபவிச்சேன், என்னோட லைஃபோட அனுபவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்மைலி ஃபேஸா மாறிடுச்சு. ரொம்ப அப்படி ஒரு மாதிரியா உட்கார அந்த லைஃப் ஸ்டைல் இல்லாம எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற முகமாக மாறிவிட்டது. அப்ப அந்த நிகழ்வு என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் டிராபிக்ல நம்மள ஒரு மாதிரி நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட்டோம். அவங்க பொதுவாவே அந்த ஒரு பர்டிகுலர் ரூட்ல நம்ம லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணா அவங்க விட மாட்டாங்க. ஸோ அது அவங்களோட சிந்தனையும் அவங்களோட பிரச்சனையும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள கொஞ்சம் ஹார்ஷா அவங்க வண்டியை வச்சு நம்மளை ஏதாவது எல்லாம் செய்வாங்க. இப்போ
நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்னா நம்ம அவங்கள பத்தி சிந்திக்கிறது இல்ல. அதே டைம்ல வந்து என்னாச்சுன்னா நம்மளோட ஸ்மைலி ஃபேஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நம்ம என்ன பண்ணணும், சரியா தப்பா, நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் ஆகுறாங்க. ஸோ அதனால ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து சாரியா கேட்டாரு. இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது இல்லை. நம்ம என்ன ஆகுறது இல்ல, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்லை. ஆனா நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணவங்க என்ன பண்றாங்க, நம்மகிட்ட வந்து சாரி கேட்கறாங்க. அப்போ இந்த பெரிய ஒரு சேஞ்சஸ் நமக்கு வர்றதுக்கு, நம்மளோட அனுபவத்துல மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நிகழ்வு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை பத்தி நம்ம அதிகமா சிந்திக்க கூடாது. நம்ம அதிகமா சிந்திக்க கூடாது. அப்போ நம்ம அந்த சிந்தனையை கம்மி பண்ணும்போது நம்மளோட வெளிப்பகுதியில நம்மளோட மற்றவர்கள் வந்து என்ன சிந்திப்பாங்க, அவங்க வந்து நம்மள வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு இருக்காது இல்லையா? அப்ப நம்ம அதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவா வந்து நம்ம என்ன பண்றோம்னா நமக்குள்ளார ஒரு பயங்கரமான பிக்சரைசிங் பண்ணி அதை வந்து ஒரு விசுவலைசேஷன் பண்ணி ஒரு வீடியோவா மாத்தி அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க எல்லாம் என்ன நம்மளை நினைக்க போறாங்க, அவங்க நம்மளை வந்து என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் நிறைய விஷயம் நம்ம சிந்திச்சு சிந்திச்சு நாம என்ன ஆகுறோம், அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா இந்த உலகமோ இந்த மக்களோ அவங்க எல்லாம் வந்து உங்களை சிந்திக்கிறதே கிடையாது. அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் வந்து திரும்ப அந்த ப்ராப்ளத்தை எடுத்து கையில புடிச்சு அதை வந்து இது பண்றாங்களோ அவங்க வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பாங்க, அவங்க வந்து கஷ்டத்துலதான் இருப்பாங்க, அவங்க வந்து பிரச்சனையில தான் இருப்பாங்க. நமக்கு வந்து அது அவசியம் கிடையாது இல்லையா? என்னவா இருக்கணும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளை வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க வந்து நம்மளை தவறா ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய தன்னம்பிக்கை வந்து மிக மிக மோசமான நிலைமைக்கு போயிடும். நம்மளோட செல்ஃப் கான்பிடென்ட் ரொம்பவுமே குறைஞ்சிடும். அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பித்து விடும். மற்றவங்க வந்து நம்மளை என்ன சிந்திப்பாங்கன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சாலே நமக்கு என்ன நடக்க ஆரம்பிக்குதுங்க, தாழ்வு மனப்பான்மையும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளை விட்டு போயிடும். ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் இல்ல, பெரிய இடத்துல போய் பெரிய மனிதர்களை பார்ப்பது, அந்த பெரிய சூழ்நிலையை வந்து சந்திப்பது, அங்க வந்து நம்மளோட காரியத்தை நடத்துவது, இதற்கெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு பயம் உங்களோட மனசுக்குள்ளார வர ஆரம்பிச்சு. என்ன நடக்குது, பயம். எஸ், பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப என்னன்னா உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது அல்ல, அதற்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதாவது நம்ம வந்து ஒரு நிகழ்வுல நம்ம வந்து நமக்கு என்ன அவங்க கொடுக்குறாங்க, அவங்கனால நமக்கு என்ன பாதிப்பு வருது, அவங்க நம்மளை என்ன சிந்திப்பாங்க, அவங்க நம்மளை வந்து என்ன மாதிரி சூழ்நிலையில பார்ப்பாங்க, நம்மளை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதை விட நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி ஒரு முக்கியமான இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போறீங்கன்னா நல்ல லுங்கியும் ஒரு ஷர்ட்டும் போட்டு உள்ள போனீங்கன்னா எப்படி இருக்கும்? சேர்க்கவே மாட்டாங்க சார். எஸ், அதே நீங்க போட்டோ ஷூட் எல்லாம் போட்டு போனா உங்களை வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா சார். ஒரு தொப்பி எல்லாம் போட்டு ஒரு அந்தாலே பாக்குறதுக்கு ராஜா மாதிரி இருப்பாரு, அவர் வந்து உங்களுக்கு சல்யூட் போட்டு உள்ள கூட்டிட்டு போவாரு. சோ நம்ம எப்படி நடக்கிறோங்கிறதா முக்கியம் தவிர அந்த நிகழ்வு எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை இல்லையா? அவங்க யாரா இருக்காங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, அவங்க எப்படி நடக்கிறாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம அந்த இடத்துல என்னவா நடக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ஒரு வெளிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும், அங்க வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம முழுமையா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா நம்மளோட பாக்குற பார்வை தான் முக்கியம். நம்ம தான்
டிசைட் பண்ணணும். அங்க எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் அதை விட பெருசுங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். நான் பொதுவா வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். திரும்ப ஒரு தடவை சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மீட்டப் நடக்குது. உங்களை வந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு ஒரு மீட்டுக்கு, வாங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்குது, நீங்க ஏதோ சொன்னீங்களாமா, அது வந்து நம்ம வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டப் உங்களை கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து உங்க மூலமா தான் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஆர்டர் வந்து அவர் கொடுத்தா அதை வித்து அவர் நிறைய சம்பாதிக்க போறாரு. ஒரு பிசினஸ் இருக்குது, இல்லைன்னா ஒரு இடம் இருக்குது, ஒரு பொருளை நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தரை போய் அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அவருக்கு வந்து நிச்சயமா அவர் நம்மளை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்கும் போது அவருக்கு அதோட தேவை இருக்குதுங்கிறது தான் முக்கியம். அவருக்கு அந்த தேவை இருக்குங்கிறது முக்கியம். நமக்கு என்ன பதட்டம் அப்படின்னா, அவரு நம்ம பொருளை எடுத்துக்குவாரா மாட்டாரா, நம்ம சொல்றதை கேட்பாரா மாட்டாரா, நம்ம வந்து அதுக்கு உண்டான இடத்துல இருக்கிறோமா இல்லையா, இப்படி வந்து ஒரு பதட்டத்தோட தான் நீங்க வந்து அங்க போவீங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த பிசினஸும் நடக்காது, அதே டைம்ல அந்த மனிதன் உங்களை மதிக்கவும் மாட்டாரு. இப்போ உங்களோட மனசுல நான் ஒரு விஷயத்த கொண்டு போறேன், என்ன வந்து அழைக்கிறாங்க, நான் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு என்ன வந்து அந்த மீட்டப் கூப்பிடுறாங்க அப்படின்னா அவருக்கும் ஒரு தேவை இருக்கு இல்லையா? நிச்சயமா அந்த பொருளை உங்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதே மாதிரிதான் உங்களுக்கு எப்படி வந்து இதை வித்து லாபம் எடுக்கணுமோ அதே மாதிரி அவருக்கும் அதை வித்து இன்னொரு லாபம் இருக்கும். இதுதான் பிசினஸ். ஸோ அந்த பிசினஸ் பண்ணும்போது அந்த ஒரு நம்மளோட ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பத்தி நம்ம பேசும் பொழுது அவர்களுக்கும் அதுல லாபம் இருக்குங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கும். நம்ம நம்மளை பத்தியே சிந்திச்சு இது கிடைச்சா நம்ம இது செய்யலாம், இது கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்றது, இந்த ஆர்டர் எப்படியாவது நமக்கு கிடைச்சே தீரணும், கிடைக்கலன்னா ரொம்ப நஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்காத இல்லாத விஷயங்களை பத்தியே நம்ம சிந்திச்சு நம்மளை வந்து ரொம்ப டிப்ரெஷன் நம்ம வச்சுக்குவோம். நம்ம அங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பயங்கரமான ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? அந்த பதட்டத்திலே என்ன ஆகும்னா நம்மளோட அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்காது, மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப வாண்டடா இருக்கிறீங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இதை வித்துதான் நீங்க சிறப்பு நடத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாயோட பொருள் நீங்க கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சு நீங்க பேசுனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, 5 ரூபாய்க்கு கேட்பாரு. உங்களால கொடுக்க முடியுமா? ஆனா அது அவரோட தேவை. அவரு வந்து 100 ரூபாய்க்கு நாங்க கொடுத்தா 150 ரூபாய்க்கு வித்து அவர் 50 ரூபாய் சம்பாதிப்பாரு. அந்த சம்பாதியம் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம். அதனால என்னோட தேவை அவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனான ஒரு மைண்ட் உங்களுக்குள்ளார இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நீங்க நல்லா பிரைட்டா இருப்பீங்கல்ல, நீங்க கான்பிடென்டா இருப்பீங்கல்ல, உங்க மனசும் உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். ஸ்ட்ராங்கா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க அந்த சந்தோஷமா அந்த நபரை சந்திக்கும் போது அவருக்கு தெரியும் இது நிறைய ஆஃபர் இருக்குது, அதனாலதான் இவங்க வந்து கவலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு அவரு டிசைட் பண்ணுவாரு. எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்போ என்ன ஆகும் உங்க ப்ராடக்ட்? அவர் 5 ரூபாய் கேட்பாரா? டிமாண்ட் பண்ணி விற்கலாம் சார். ஏன் டிமாண்ட் பண்ணி கொடுக்கலாம்? எஸ், நம்ம டிமாண்ட் பண்ணி கொடுக்கலாம். வேணா நீங்க 120 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். அதை இன்னைக்கு உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தரேன், நீங்க ஆர்டர் அதிகம் பண்ணும் போது நான் 120 ரூபாய்க்கு தான் தர முடியும் அப்படின்னு தைரியமா இன்னொரு ஆஃபர் கூட நம்ம கொடுக்கலாம். அப்ப நம்ம என்னவா இருக்கணும், நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம தான் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். தவிர நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டு இது நடந்தா எப்படியாவது நடந்துடும் அப்படின்னு ஃபீல் பண்றது, அதே மாதிரி அந்த சூழ்நிலையை வந்து பார்த்து அது எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க பயப்படக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடியா இருக்கணும்.
அப்போ உங்களை வந்து ஃபேஸ் பண்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன ரியாக்ட் பண்றோமோ அதுதான் முக்கியம். நமக்கு தவறான செயல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. இது வந்து இந்த ஆர்டர் கிடைக்கல, இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? டிப்ரெஸ் ஆகக்கூடாது. எஸ், டிப்ரெஸ் ஆகக்கூடாது. நம்ம மேபி வந்து அந்த ப்ராடக்ட் அங்க விற்கல, மேபி வந்து அந்த இடத்துல அவர் வேண்டான்னு உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ என்னோட இன்னொரு அனுபவம் இருக்கு. ஒரு பெரிய மல்டி பில்லியனர்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஆர்டர். அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய பிரான்சைஸ் இருக்கு, நிறைய ஷாப்ஸ் இருக்கு. ஸோ பட் ஆனா அவங்க வந்து பர்ச்சேஸ் வந்து ஒரு இடத்துலதான் பண்ணுவாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல்கா கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடணும். அது மட்டும் இல்ல, அந்த ப்ராடக்டை வந்து அங்கிருந்து நம்ம எல்லா ஷாப்ஸுக்கும் சப்ளை பண்ணி கொடுக்கணும். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மோசமான ரேட்ல நம்மளை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு பல்க் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி அதை அப்படியே வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம நம்ம போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்மளோட லாபம் எடுக்கணும். ஆனா அது பெரிய கம்பெனி, பெரிய ஒரு அனுபவம், பெரிய ஒரு லார்ஜ் குவான்டிட்டி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப இது வந்து நமக்கு நன்மையா நன்மை இல்லையா அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா பாக்குறதுக்கு நன்மை இல்லையா? ஏன்னா ஒரு கண்டெய்னர் அப்படியே எடுக்கிறோம், அப்படியே அவங்க பேர்ல பில் பண்றோம், அதுல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒர்க்கை நம்ம பாக்குறோம், பேலன்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம இப்படி வெளிப்படையா நம்ம பார்க்கும்போது சூப்பர். ஏன்னா ஒரு கண்டெய்னரை அழிச்சிட்டோம் இல்லையா? கரெக்ட். பட் அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் அங்க இருக்கா? நம்மளோட வேலை செஞ்ச வேலைக்கு உண்டான பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம், நம்மளோட கரெக்டான இன்கம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா அங்க இருக்காது. ஏன்னா உங்களோட டீசல் எக்ஸ்பென்சிவ், உங்களோட ஸ்டாஃப் எக்ஸ்பென்சிவ், அதுக்கப்புறமா உங்களோட இன்கம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் அளவுல ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்கு நீங்க அதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 40% லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலை நம்ம செய்யும் பொழுது நம்ம கையிலிருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பணம் போகாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது மேபி ஒரு சம் ப்ராடக்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டா கூட உங்களால அந்த சின்ன மார்ஜின்ல பெரிய அளவுல நஷ்டத்துக்குள்ளார போயிருவீங்க. நீங்க ஏகദേശம் ஒரு மாசம் பிக்ஸ் பண்ண அந்த லாபம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரிட்டர்ன்ல நீங்க லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ நம்ம இது பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சுங்கிறத விட அது கிடைக்காம நம்மளே வேண்டாம்னு இருக்கிறது தானே நல்லது. எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்ப நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா நல்லதுதான், எல்லாமே நமக்கு கிடைச்சா நல்லதுதான். பட் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அது நல்லது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகுது, நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக மாறுது, அந்த பொருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன ஆகுறோம்? நார்மலா டிப்ரெஸ்ல போயிருவீங்க இல்லையா? நார்மலா பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க. பட் அங்க வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் வந்து சில இடத்துல டிராபேக் இருக்கும், அந்த அந்த பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல உங்களால வந்து மேல வர முடியாத அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா அதை செய்யக்கூடாது இல்லையா? அந்த விஷயத்த எஸ் அதை குவிக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க எப்பவுமே எந்த இடத்துலயுமே யாருகிட்டையுமே தோத்து போக மாட்டீங்க. நமக்கு என்ன சொல்ல தெரியணும்? நோ சொல்ல தெரியணும். அதே டைம்ல ஒரு விஷயத்த ஈஸியா நம்ம அவாய்ட் பண்ண தெரியணும். இந்த பெரிய பிசினஸ் பீப்புள் வந்து எவ்வளவு அட்ராக்டிவான ஒரு லாபத்தை வந்து காமிச்சாலும் அவங்க காமிச்சாலும்
அவங்க சிம்பிளா என்ன பண்ணிடுவாங்கன்னா நோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேண்டாம், இது என்னால செய்ய முடியாது, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டரு நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம பயங்கரமா எதையெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்லாம் நம்ம சிந்திக்க அவங்க சிம்பிளா வேண்டான்னு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சிந்திக்கிறோம், பெரிய அளவுல இவ்வளவு பெரிய ஆர்டர் நமக்கு கிடைச்சா பரவாயில்ல நம்ம சிந்திக்கும் பொழுது மிகப்பெரும் மனிதர்கள் அந்த ஒரு தொழிலையே அந்த வாய்ப்பையே வேண்டான்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவங்க அனுபவ ரீதியாக இருக்கக்கூடியவர்கள். அவங்க உங்களை மாதிரி ஓடி போய் குதிச்சு எதையும் செய்ய மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எண்ணங்களை அவங்களோட சிந்தனைகளை கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அவங்களோட சிந்தனைகளை அவங்களோட எண்ணங்களை அவங்க கண்ட்ரோல்ல வைக்க தெரியறதுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. நோ ப்ராப்ளம், நம்ம அது அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இது நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியாது சார். அதனாலதான் லாஸ் ஆகும். நிறைய பிசினஸ் பீப்புள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுல போய் மாட்டி பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. பட் அந்த பெருசா பண்றவங்க பாத்தீங்கன்னா பெருசு பெருசா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பிரான்சைஸ சிம்பிளா இந்த நிகழ்வு திரும்ப திரும்ப அவங்களால ஏன் செய்ய முடியுது, அவங்களால இருக்கிறாங்க. ரொம்ப நாளா ரெண்டு கடா 3 முட்டை சொல்லு. கார்த்தி, நீங்க கொஞ்சம் மூட் பண்றீங்களா? உங்களோட ஆட்டோமேட்டிக் இதாயிட்டே இருக்கு, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் போல. உங்க மைக் ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. இல்ல எங்கேயாவது கை டச் ஆகுதா இருக்கும், பாருங்க கொஞ்சம். அப்ப என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைத்தாலும் கிடைக்கலைனாலும் அந்த அந்த நிகழ்வு நடந்தாலும் நடக்கலைனாலும் நமக்கு அது மிஸ் ஆனாலும் நமக்கு அது நன்மை செய்யக்கூடியது. இப்ப அது நல்ல நமக்கு அது கிடைக்கலைனாலும் ஒரு பெட்டர் சாய்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் அது வேண்டாம் நம்மளை விட்டு போயிருக்குது. அது நமக்கு பெரிய ஒரு அனுபவத்தையும் அதே டைம்ல ஒரு நன்மையும் நமக்கு தரும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு வேணும்? அந்த எண்ணம் யாருக்கு வேணும்? நமக்கு வேணும் சார். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய இடத்துல நிஜத்தை விட நம்ம கற்பனைத்தான் நினைத்து அடிக்கடி கஷ்டப்படுகிறோம். ரியல் என்ன இருக்கு, ரியாலிட்டியா என்ன நடக்குது அப்படிங்கிறத விட நம்ம என்ன பண்றோம், நம்ம நிறைய கற்பனை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிறோம். ஒரு சாய்ஸ் இருக்குது, ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கும் அப்படின்னா பொதுவாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு நபரை சந்திக்க போறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் அதை பத்தி சிந்திப்பீங்க இல்லையா? அந்த சிந்தனை கற்பனை என்ன நடக்கும் அப்படின்னா உங்க எல்லையை கடந்து நீங்க சிந்திப்பீங்க. ஆக்சுவலா அவர் அப்படி இருக்கவே மாட்டார் அங்க. அதாவது இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல இது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை செய்யுங்கிறதுக்காக சொல்ல. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்ல நல்ல ஒரு ஹோட்டல்ல லஞ்சோட உங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் சின்ன அமௌண்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு 200 ரூபா 500 ரூபாய்க்குள்ள கட்டினீங்கன்னா அங்க போகலாம். போனீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு லஞ்சுக்கு தருவாங்க. அப்போ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸும் நடக்கும். அப்ப நம்ம போகும்போது நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, பொதுவா நம்மளோட சிந்தனைகளே எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க போய் அதுல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம 1000 பேர்த்த சேர்த்து அது மூலமா நம்ம அப்படியே ஒரு ஏரோப்ளைன் பிரைவேட் ஜெட்டு நமக்கு ஃப்ரீயா கிடைச்சு அதை அப்படியே ஒரு ஜாகுவார் வாங்கி இல்லைன்னா
ஒரு ரோல்ஸ் ராய் வாங்கி அதை வந்து நம்ம வந்து பயங்கரமா ஓட்டுறோம். இப்படி எல்லாம் கற்பனையில வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாழ்ந்துருவோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுவாரு 13,500 நீங்க வந்து கட்டி இந்த கிட்ட வாங்கிக்கிங்க அப்படிம்பாரு. ஆக்சுவலா அந்த 13,500 உங்கள்ட்ட இருக்காது. என்ன பிரச்சனை? 13,500 இல்ல உங்க கையில. ஆனா உங்க கற்பனை எங்க இருந்துச்சு? அத வாங்கி வித்து நீங்க ஸ்டார் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறமா நீங்க அந்த பிளைட்டு, போட்டு, காரு, பங்களா எல்லாம் நம்ம வாங்கிட்டதான் நீங்க நினைச்சிட்டு அந்த ஹால்குள்ள போய் உட்காருவீங்க. உங்களோட எக்ஸ்பென்சிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு 200 500 வரும். அதுதான் உங்க கேப்பபிலிட்டின்னு சொல்லலாம். உங்களோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அந்த பேலன்ஸ் அந்த அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களால பே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவாக இருந்தாலும் ஆக்சுவலா அந்த மாதிரி நிகழ்வுகள்ல எல்லாம் வந்து கோடிகள்லாம் நடக்காது. ஒன்றும் நடக்க போறது இல்லை. நீங்க பாவம் அந்த வாங்கி வச்சுட்டு உங்க வீட்டுல பல்லு தேய்க்கிறதோ இல்லைன்னா அந்த ஆயில்ல வடை சுடுறதோ அதைத்தான் செஞ்சுட்டு உட்கார்ந்துருப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் இதே சன்ஃபிளவர் ஆயில் இல்லைன்னா வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில வந்து நீங்க 200 கொடுத்து வாங்கி இந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் சொல்லுவாரு 90 எனக்கு வந்து பக்கத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்குது, அது இதோட நல்லா இருக்கு, இல்ல இதுல வந்து சப்போலா மாதிரி அப்படி இப்படின்னாலாம் நீங்க ஏதாவது சொன்னா கூட அவர் வந்து அதை ஏத்துக்க மாட்டாரு. நெகட்டிவா உங்களை வந்து பேசி வெளியே அனுப்பிடுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளார இந்த மாதிரி போய் உட்கார்ந்துட்டு கடைசியில நீங்க மாட்டிக்குவீங்க. தேவையில்லாம உங்க டைமு, உங்களோட உழைப்பு, உங்களுடைய டிக்னிட்டி எல்லாத்தையுமே தொலைச்சிருப்பீங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம மெயினா வந்து நம்மளோட அந்த மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து நம்ம இழக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்து நீங்க செய்யறதை விட செய்யாம இருக்கிறது நல்லது. அதாவது இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவெடுத்து ஒரு தொழிலை செய்யறது வந்து மிகப்பெரிய தவறு. எப்படி நீங்க நிறைய மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் வந்து அப்ரோச் பண்ணா உங்களுக்கு வந்து பிசினஸ் கிடைக்குங்கிறது கரெக்ட் தான். ஆனா ஏர்லியரா செய்யணும். நீங்க வந்து செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஒரு விஷயம் இப்போ அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லாம் உலகத்துல இல்லாம ஆயிடுச்சு. இப்ப போய் நீங்க செய்ய போனீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய முட்டாள்ல நீங்க ஒரு முட்டாளாக உங்களை வந்து இந்த மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஆனா இப்ப வந்து அந்த பிட்காயின் இல்லையா, அது இப்போ லாக் ஆயிடுச்சு. போன மாசம் புடிச்சிட்டாங்க இல்லையா, ஒரு பெரிய கேஸ் எல்லாம் ஆகி பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பிட்காயின் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ண ஒரு ஆளு பீஸாக்கு 200 காயினா என்னமோ வித்துட்டான். 2 பீஸாக்கு 200 பிட்காயினை வந்து கொடுத்துட்டான் ஒருத்தனுக்கு. அந்த 200 காயின் வந்து இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? $100 கோடி. அப்போ அப்படி முட்டாள்தனமாலாம் நம்ம பண்ணக்கூடாது. நீங்க எதை செஞ்சாலும் ஏர்லியரா செய்யணும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இருக்கணும். அப்படி நீங்க ஏதாவது அந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோ, இந்த மாதிரி பிட்காயினோ, இந்த மாதிரி ஏதாவது கிரிப்டோ கரன்சியோ, இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதெல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா எல்லாம் ஊத்தி அதெல்லாம் வந்து அணைஞ்சு போனதுக்கு அப்புறம் போய் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு அதை பத்தியே தெரியும். ஸோ அந்த டைம்ல பண்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றியாக மாறாது. எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் செஞ்சாதான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். அதனால பாத்தீங்களா, அவன் அன்னைக்கு அதை விற்காம கையிலே வச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா மாறி இருக்கலாம். 2 பீஸாக்காக அதை கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க எப்போ வந்தவங்க? ஸ்டார்டிங் பீரியட்ல வந்தாங்க. அப்போ அதோட வேல்யூ வந்து 2 பீஸா கூட மக்கள் வந்து மதிக்கல. அந்த காலகட்டத்துல நீங்க என்ட்ரி போட்டவரா இருக்கணும். அதாவது புது விஷயங்களை, இந்த உலகமே தெரியாத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வெற்றியாளர்.
அவங்க செய்யறாங்கங்கறக்காக நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களால சாதிக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் ஊத்து போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து பத்த வச்சு வெடிக்க வைக்க கூடாது இல்லையா? அது நடக்காது. சார் அப்போ அந்த எண்ணங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கற்பனைக்குள்ளார போய் அதை செய்யக்கூடாது. நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு விஷயத்த வெற்றியாளராக மாறணும்னா நம்மளோட கற்பனையை வளர்த்திட்டு அங்க போய் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அங்க போய் அங்க உட்கார்ந்து அதை பத்தி சிந்திக்க கூடாது. நமக்கு கற்பனையெல்லாம் இருக்கக்கூடாது, ரியாலிட்டியை ஃபீல் பண்ணணும். அந்த ரியாலிட்டியில என்ன செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் இல்லையா? அந்த சார் ரியாலிட்டி எல்லாம் நம்ம வந்து உணர்றதே கிடையாது. நமக்கு வந்து நம்மளோட எண்ணங்கள்ல மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏதாவது நஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அங்க தேவையில்லாத ஒரு நிகழ்வு வந்து நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி வந்து அடிக்கடி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? அந்த பணம் வந்து கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவ் எண்ணங்கள், தாட்ஸ், அந்த சிந்தனைகள் வந்து உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான, நல்ல தெளிவான நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடிய நல்ல தாட்ஸ் இருக்கிறவங்களா இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவே கூடாது. ஆனா நாம தேவையில்லாத கற்பனையும் நமக்குள்ள வச்சுக்க கூடாது. ரொம்ப கற்பனை பண்ணி அதை பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. அதே டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துர் அனுபவங்கள் வந்து நமக்கு நடந்துரும் அப்படின்னு பயப்படவும் கூடாது. ஒரு விஷயத்த நன்மையாதான் சிந்திக்கணும். ஆனா ஓவர் கற்பனையில போகக்கூடாது. ரியாலிட்டி வந்து ஃபீல் பண்ணணும். ரியலா அங்க என்ன பண்ணா என்ன நடக்கும்? அங்க போறோம், நம்ம அட்டன் பண்றோம், அதுல நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அதை தாண்டி கிடைக்காது. அது நமக்கு தேவையா வேண்டாமா நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முன்னேற விரும்பினால் முட்டாள்தனமான எண்ணங்களில் இருந்து விடுபடுதல். நம்ம வந்து தேவையில்லாத சிந்தனையும் அந்த கற்பனையில போய் முட்டாள்தனமா சிந்திக்கிறது, அதாவது லாட்டரி வாங்காமையே லாட்டரியில பணம் உழுந்து கோடீஸ்வரனானதா சிந்திக்கிறது. ஆனா அந்த மாதிரிதானே சிந்தனையே வருது நமக்கு முதல்ல. எஸ், எல்லாம் அப்படிதான். யாரையும் தப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. என்ன பண்றது? மனிதனோட மனநிலையும் எண்ணங்களும் அப்படித்தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட்ல நம்ம போக்கஸே வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இதெல்லாம் வெற்றி எல்லாம் பின்னாடி எஸ், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இது செய்தா சரி. அதை வந்து எண்ணத்தை எப்படி சார் மாத்துறது? வெளியே இருக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய நெகட்டிவ் தான் சிந்திப்போம். பட் அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், ஹெல்த்தி, ரொம்ப காலம் வாழ்ந்த முதல்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆசீர்வாதம் பண்றதுனா கூட வந்து நல்ல 100 ஆயுசு வாழுங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம பேசும்போது டக்குன்னு ஒருத்தர் முன்னாடி வந்துடுறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? எடுத்த வாய்க்கு என்ன சொல்லுவாங்க? 100 ஆயுசு இல்லையா? சார் அந்த மாதிரி வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருந்தனால, அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தனாலதான் இன்னைக்கு வந்து எவ்வளவோ நாடுகள்ல எத்தனையோ பேர் வந்து போய் வாழ்றாங்க இல்லையா? ஆனா நம்ம இங்க உட்காந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாம் சரியா இருக்க மாட்டாங்க போல இருக்கு, அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் செட் ஆகாது போல இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப கோல்டா இருக்கும் போல இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்கும் போல இருக்கு, ஐயோ அங்கெல்லாம் நம்மளால வாழ முடியாது, இப்படி எல்லாம் சிந்திச்சு நம்ம ஒரு இடத்துலயே அடைபட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. இதையெல்லாம் விட்டுட்டு அங்க என்ன வந்தாலும் பரவாயில்ல, எதை வேணாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரு, அங்க போய் அங்க இருக்கிற சூழ்நிலையில அந்த மக்களோட வாழ்றதுக்கு நான் தயாருன்னு சொல்லி போனவங்க எல்லாம் இன்னைக்கு என்னவா இருக்காங்க? பெரிய லெவல்ல இருக்காங்க. அச்சீவாளரா இருக்காங்க, பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம தான் வந்து நம்ம என்ன முட்டாள்தனமா ஒரு விஷயத்த சிந்திக்கிறோம், அவங்க எல்லாரும் கெட்டவங்களா தான் இருப்பாங்களோ? ஆக்சுவலா அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஊர்ல வேணாலும் நம்ம எங்க போய் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் தவிர அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. யாரு வந்து அப்படி கிடையாது. நம்ம எப்படியெல்லாம் பழகுறோமோ, எப்படியெல்லாம் நம்ம ரியாக்ட் ஆகுறோமோ அதை பொறுத்துதான் அவங்க ரியாக்ட் ஆவாங்க. நீங்க போனதுலயே நீங்க பெரிய மனுஷனா நினைச்சிட்டு அவங்கள்ட்ட தப்பு தப்பா பேசுனீங்கன்னா அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? தப்பாதான் பார்ப்பாங்க.
அப்ப உங்கள்கிட்ட இதுல சார் எஸ் நம்ம வந்து அது இப்ப சொல்றோம்ல சார், பதட்டப்படக்கூடாது, எப்படி இருப்பாங்களோ இது இப்ப நம்ம பசங்க எல்லாம் ஊர்ல இருந்ததுன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணல கூட நமக்கு அந்த பதற்றம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுதுல்ல சார். ஏதாச்சும் ஏதாச்சும் அதை எப்படி நம்ம மாத்தணும் சார்? இல்ல, அது வந்து நம்ம தேவையில்லாத கற்பனையும் தேவையில்லாத சிந்தனையும் நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம். அதனாலேயே உங்களுக்கு உடல்நல பாதிப்பு வரும். அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து அவங்களையும் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியா சார்? எஸ், கண்டிப்பா. நீங்க அவங்க அங்க இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அவங்க வந்து எப்பவுமே வெற்றியாளரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலும் மேலும் பெரிய பெரிய உயர்வுகள் வந்துட்டு இருக்கு, அவங்க இன்னும் பெரிய அந்த அந்த ஊர்லயே வந்து இன்னும் பெரிய போஸ்டிங்ல அந்த ஊருக்கே தலைவராகிற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணங்களை வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவங்க மேலும் மேலும் வளருவாங்க. சார் 99% அப்படி நினைச்சாலும் 1% நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட் வந்துட்டே தானே சார் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட எண்ணங்கள் தானே நம்ம அதான் சொன்னேன், தரமான எண்ணங்கள் என்ன இருக்குதோ அதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கையே இருக்கும். ஓகே சார். அவங்க சாதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க வெற்றியாளரா இருக்கிறாங்க, நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சா அவங்க யாரா மாறிடுவாங்க? வெற்றியாளரா அந்த மாதிரி வெற்றியாளரா மாறிடுவாங்க. சாதனையாளர்களா அங்க இருப்பாங்க. உங்களோட பயம், உங்களுடைய சங்கடங்கள், உங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே சார். அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இப்ப பொதுவா நானும் சொல்லுவேன், நிறைய குழந்தைய வந்து இந்த பசங்க பைக்ல எல்லாம் போறாங்க, அந்த அந்த தாய் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பையன் வந்து போய் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த பையனுக்கு வந்து ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருப்பாங்க. சேஃபா போய் சேஃபா வாங்கப்பா, இதெல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிற அந்த நம்ம அத நீங்க தான் உங்க சேஃப்டியை கரெக்டா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு நம்ம அதை பத்தி கவலைப்படாம அவங்கள பத்தி சிந்திக்காம இருந்தோம்னால அவங்க எல்லா இடத்துக்கும் சேஃபா போய் சேஃபா வந்துருவாங்க. ஓகே சார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதான் சொல்லுவாங்களே சார், சைத்தான் வசவசம் பண்ணிட்டே இருப்பாரு. இல்லாததை பற்றி வருந்துவதை விட இருப்பதை நினைத்து மகிழ்வாக வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். 100% கரெக்ட் சார். அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் ஆகல, இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு அப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபீல் ஆகக்கூடாது. ஆனா எனக்கு இருக்கிறது சந்தோஷமா இருக்குது, இருக்கிற பொருள்ல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கும். இப்போ ஜென்ரலா என்னோட அனுபவமே என்னன்னா, நான் நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், நிறைய இந்த மருத்துவ முறையில வந்து நிறைய பல வருஷம் வந்து இருந்திருக்கிறேன். சோ இதுல வந்து எனக்கு நஷ்டம் இல்லாம நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் இல்லையா? சார் மல்டி டேலண்டட் பர்சன் சார் நீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நான் அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன். எனக்கு லாஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஹாப்பியா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி மோசமா நடந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து ஃபுல் பார்ட்டி வரும். செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணி அதுக்கு அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாம் நியூ ட்ரெஸ்ஸஸா போடுவோம். இது வந்து என்னன்னா ஒரு பெரிய சீக்ரெட் இது. நமக்கு எப்பெல்லாம் நெகட்டிவான நிகழ்வுகள், நமக்கு எப்ப லாஸ் வருது, நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்மளோட எதிரிகள் வந்து நம்மளை வந்து தோல்வி அடைய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப நம்ம என்ன ஆகணும், நம்ம பாசிட்டிவா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது அவங்களால. நம்ம வந்து இன்னும் டெவலப்பா இருக்கிறோம், நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கிறோம், நம்ம வந்து ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களால நம்மளோட ஃபைட் பண்ண முடியாது, அவங்க வேற மாதிரின்னு சொல்லி பயந்து ஓடிடுவாங்க. அப்ப நமக்கு எதிரி கூட வந்து நம்மளோட சீக்ரெட்டை தெரியல அப்படின்னா நம்ம தான் வெற்றியாளர். நடக்குதுன்னா
நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நம்மளை கம்மியா எடை போட்டுருவாங்க இல்லையா? ஒரு பொருளுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த எதிர் முனையில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம ஹையா இருக்கிறோம், நம்ம வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளோட எதிரிகள் கூட நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த நிலை நமக்கு வரணும்னா நமக்கு எப்பெல்லாம் தோல்வி வருதோ, எப்பெல்லாம் நம்ம தொடர்ந்து போறோமோ, எப்பெல்லாம் நம்ம கையில இருந்து நிறைய பணம் போகுதோ, அப்ப என்ன பண்ணணும்? மனம் தளராம என்ஜாய் பண்ணணும். நம்ம நல்லா செலவு பண்ணணும். என்ன கடன் வாங்கி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொண்டு வரும். எப்பெல்லாம் நமக்கு லாஸ் வருதோ அப்பெல்லாம் வந்து நீங்க உட்கார்ந்து அழுகக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, உட்கார்ந்து ஆலோசனை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ணி அங்க வந்து எஸ் அந்த நிகழ்வை வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸஸ வந்து நம்ம மாத்தி நல்ல கான்பிடென்டான நிலையில நடக்கும். எப்போ உங்களுக்கு ஒரு நஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்க உங்க ட்ரெஸ் கோட உடனே மாத்தணும். நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன். ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா என்னோட ட்ரெஸ் கோட கொஞ்சம் கூட நல்லா டெவலப் பண்ணிக்கிறேன். இருக்கலாம் இல்லையா? நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இல்லாம ஒரு பிசினஸ் இருக்கு. ஒரு சூழ்நிலையில நிறைய பணம் போகும், ஒரு சூழ்நிலையில நிறைய பணம் போகும். ஒரு கட்டத்துல ஒரு சிலரை நம்பி நான் நிறைய செஞ்சிருப்போம், ஒரு கட்டத்துல வந்து அந்த செஞ்சவங்களே நம்மளை வந்து ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். எது நடந்தாலும் நம்ம இடத்த இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி காமிக்கிறனால இந்த உலகம் வந்து நம்மளை திரும்ப நம்ப ஆரம்பிக்கும். இதுதான் பெரிய பெரிய மல்டி பில்லியனர் கோடிக்கணக்கில் காசு வாங்குறான். ஆனா வந்து ஆல்ரெடி 1000 கோடி நஷ்டத்துல இருப்பான், லோன் கட்டாம இருப்பான். ஆனாலும் அவனுக்கு வந்து திரும்ப பணம் கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்கள வந்து எப்பவுமே வந்து ஹை லெவல்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்கள வந்து திரும்ப அந்த ஒரு பொருளை திரும்ப வெற்றியை நோக்கி. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் அப்படின்னா யார் அங்க இருக்கிறாங்கிறத முக்கியம், அந்த பிசினஸ் என்னங்கிறது முக்கியம் கிடையாது. அதான் சொல்றேன், உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு தொழில் உங்க தொழிலே கிடையாது. நீங்க எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு அதுல கொஞ்சமா ஐடியாவும் ஸ்கில் இருந்தா போதும். நம்ம நேத்து பேசுற மாதிரிதான், நிறைய படிச்சு அறிவாளியாகி நிறைய புக்ஸை தெரிஞ்சு பிஹெச்டி முடிச்சவன் கோடீஸ்வரன் கிடையாது. எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் வந்து கோடீஸ்வரனா இருக்காங்களா? அவங்க ஆளுநரா மாறினா வேணா ஓகே, அவரோட ஃபீல்ட்ல அவர் வந்து டெவலப் ஆகி வந்து ஒரு மாநிலத்தோட ஆளுநராக மாறும் போது அவர் கோடீஸ்வரரா மாறிடுவார் இல்லையா? மற்றபடியா அவர் வந்து ஒரு மல்டி பில்லியனராக பெரிய பிசினஸ் மேனாக மாறணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன பொதுவாகவே வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு பெரிய நிகழ்வை நடத்தக்கூடியவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் விற்க தெரியணும் தவிர புதுசா நிறைய வாங்கி வச்சுட்டு அதை காமிச்சு விற்கிறது வந்து முட்டாள்தனமான விஷயம். உங்களால இருக்கிற பொருளை அழிக்க தெரியல. இப்ப பாருங்க, என்ன அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க சொல்லி அந்த இதுல டெலகிராம்ல வந்துட்டே இருக்கு இல்லையா? ஏன் அவங்க அந்த ஒரு 200 ரூபாய் பொருளை 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? ஒரு 20,000 ரூபாய் பொருளை 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பழைய பொருள்லாம் விற்கணும்னு சொல்லி அவங்க அப்டேஷன் ஆகுறாங்க. அவங்க லாஸ் ஆயிருச்சுன்னு ஃபீல் ஆகல, அவங்க இருக்கிற பொருளை கழிச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுட்டு எதுவுமே இல்லாம போயிடுது, குப்பையை நிறையப்படுத்திடுவீங்க. எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் பீப்புள் வந்து செய்யவே மாட்டாங்க. அவங்களோட அந்த ஸ்டாக்கை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து புதுசா, அதாவது நம்ம அந்த வாங்கி வைக்கிற பொருள்னால எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் கிடைக்காது.
ஃப்ரெஷ்ஷா இருக்கிறனாலதான் பிசினஸ் கிடைக்கும். அதே மாதிரி யார் அங்க வந்து உட்கார்ந்து பிசினஸ் பண்றாங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்மளை வளர்க்கும். எதுவுமே வந்து அந்த பழைய ஓல்டு ஸ்டாக்கை வச்சுட்டு நம்ம வந்து புது ஸ்டாக் வாங்கி வச்சோம்னா அதனால உங்களுக்கு கொள்முதல் எல்லாமே ப்ராப்ளம் தான், இடம் எல்லாமே ப்ராப்ளமா மாறும். அப்ப அதை கழிச்சு கட்ட தெரியணும். அதுக்கப்புறமா எஸ் வரதான் செய்யும். வெள்ளை சட்டைங்க, காட்டன் சட்டைங்க. வீட்டுல பேசுறதெல்லாம் கேக்குது சார். அவங்க உமா குமாரி. அப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து கடைக்கு வந்து கேக்குறவங்க இப்ப வந்து நம்ம புதுசு பழசே வச்சிருக்கீங்க, புதுசே இல்லைன்னா அப்ப நம்ம புதுசு வாங்கி வைக்கணுமா இல்லையா சார்? பழசை வந்து ஆஃபர்ல போட்டுறணும். உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிருமில்ல கையில. ஓகே ஓகே, இது கரெக்ட். ஆனா புதுசு வாங்கி வைக்கணும். பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அத வந்து நான் கொடுத்துருக்கிறேன். என்னோட ஷாப்ல வந்து நான் அப்படி பண்ணுவேன். ஆக்சுவலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு 100 ரூபாயோட பொருள் 50 ரூபாய்க்கு விற்பேன். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் எவ்வளவு விற்பேங்க? அப்ப 50 ரூபாய்க்கு விற்கும் போது நான் எனக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கும்? நஷ்டம். ஆனா நான் அந்த பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வித்திருக்கிறேன். அப்ப காம்பன்சேட் ஆயிடும். எஸ், நான் மொத்தம் வந்து 10 பாக்ஸ் வாங்கினேன். 10 பாக்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபா மேல 7 பாக்ஸ் வித்துட்டேன்னு வைங்க. கரெக்ட் சார். 1000 ரூபாய்க்கு 1000 வித்தாச்சு. அது சூப்பர் ஐடியா கொடுக்குறீங்க சார். நமக்கு ஒரு 300 ரூபாய் நமக்கு கிடைச்சதுன்னா டேலி ஆயிடுச்சு. நமக்கு உண்டான அந்த 400 ரூபாய் லாபமாக மாறிவிட்டது இல்லையா? அந்த 300 ரூபாயை நீங்க வச்சிட்டு இருக்கிறதுக்கு பதில் அந்த 300 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு 150 கிடைச்சிருச்சா? அப்போ 550 ரூபாய் உங்க லாபமாக மாறிவிட்டது. உங்களுக்கு நஷ்டம் இருக்கா? இல்ல சார், இல்ல. ஆனா இந்த மக்களுக்கு இந்த கால்குலேஷன் புரியாம என்ன பண்றாங்கன்னா, அதனாலதான் பிளிப்கார்ட்காரன் அமேசான் எல்லாம் வந்து பெரிய அளவுல சம்பாதிக்கிறாங்க. நம்ம டோட்டல் கால்குலேஷன்ல இதை செய்யும் போது நமக்கு நஷ்டமே கிடையாது. ஆனா நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னா, இதை கொடுத்தா நமக்கு வாங்கினது இவ்வளவுக்கு வித்தா நஷ்டம்னு ஃபீல் ஆகும். ஆனா பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 நம்ம வித்துட்டோம், அந்த 7 உண்டான லாபம் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்னு நம்ம ஃபீல் ஆகவே இல்லை இல்லையா? லாஸ்ட் மட்டும் லாபத்தையே எதிர்பார்க்க கூடாது. அப்போ நம்ம நிறைய ஆஃபர் கொடுக்கும் போது நம்ம கடையை நோட்டிஃபை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பாப்புலர் ஆயிடும் சார். க்ரௌடே வரும். நான் கரெக்டா அந்த எங்களோட ட்ரை ஃப்ரூட் ஷாப் தானே, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து எல்லாரும் 1000 ரூபாய்க்கு விற்கும் போது நான் 500 ரூபாய்க்கு சேல் பண்ணுவேன். நிறைய அந்த மாதிரி பல்கா எடுப்பேன். பல்கா அந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல ஒருத்தர் வச்சிருப்பாருல இதே மாதிரி, அதை கொடுத்துடலான்னு சொல்லி அவர்கிட்ட பார்த்து அவரோட ப்ராடக்டை எடுத்து யாருமே கொடுக்காத விலையில நான் கொடுப்பேன். இது என்ன பண்ணுவோம்னா, நாங்க இந்த பள்ளிவாசல்ல வந்து பெட்டி பெட்டியா கொடுப்பாங்கல்ல, 5 கிலோ 5 கிலோ பேர்ச்சம்பளம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. 10 பெட்டி 20 பெட்டி வாங்கி கொடுப்பாங்க. நான் பல்கா வந்து எடுத்து இன்னைக்கு 800 ரூபாய் மார்க்கெட் இருக்குன்னா 600 ரூபாய்க்கு என் கடையில கிடைக்கும். ஸோ அங்க நியர்பை இருக்கிற எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனா எனக்கு வந்து என்னன்னா, அங்க வாங்கினது வெறும் 100 ரூபாய்க்கு தான், நான் வித்தது 500 ரூபாய்க்கு. லாபம் பார்த்துருவோம். ஆனா பட் அந்த டைமிங்கும் நம்மளோட பர்ச்சேஸ் மைண்ட் செட் எல்லாமே கிளியரா இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிற பொருளை நிறைய தானமா கொடுத்துருவோம்.
எஸ் சார். எஸ், எல்லாமே கவர் ஆயிடுச்சா? சார் தானமும் ஆயிடுச்சு, லாபமும் ஆயிடுச்சு. லாபமும் கிடைச்சிருச்சு, தியானமும் கொடுத்துட்டோம், எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம். ஸோ எல்லாமே நடத்துறதுக்கான வேலைகளை வந்து நாங்க செய்வோம். அதே மாதிரி வந்து புதுசா ஏதாவது செய்யணும். பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் வரும்போது அமுங்கிரும் இல்லையா? சார் அதுல வந்து நிறைய லாஸ் ஆயிரும். நிறைய பேர்ச்சம்பளம் வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு பல்கா லாஸ் ஆயிரும். நாம என்ன பண்ணுவோம், அந்த கசைஞ்சு போன உடைஞ்ச காயை வந்து டன் கணக்குல எடுத்து அதை வந்து ஒரு ஆளை வச்சு பிரிச்சு ஜூஸ் கடைக்கு சப்ளை பண்ணும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பேர்ச்சம்பளம் ஜூஸ் பயங்கர ஃபேமஸ். அது காரணம் என்னன்னா, நம்ம ஷாப்ல இருந்து நிறைய ஸ்டாக் வந்து இந்த மாதிரி அந்த கசஞ்ச அதை கெட்டிருக்காது, பாக்ஸ் உடைஞ்சு அமுந்துரும், பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஆமா சார். அந்த பேஸ்ட் மாதிரி ஆனது ஜூஸ் கடைக்கு சப்ளை பண்ணிடும். ஸோ நமக்கு அந்த ஒரு பெட்டியே 50 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். நம்ம விற்கிறது ஒரு பெட்டி 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வித்துருவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய சம்பாதிச்சோம். நிறைய அதாவது பிசினஸ், ஏன் என்னோட பிசினஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் ஐடியா இருந்தா இது எல்லாமே நஷ்டம் தான் இல்லையா? இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம அதை எடுத்து நம்ம செய்யணும், புதுசா செய்யணும், புதுசா செய்யணும். நம்ம பண்றது வந்து நிறைய மக்களுக்கு ரீச் ஆகணும். அதாவது நம்ம பொதுவாவே எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு நீங்க சிந்திக்கவே கூடாது. பிசினஸோட ட்ரிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக் என்னன்னா, நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக நம்ம பிசினஸ் பண்ணவே கூடாது. அடுத்தவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக நம்ம விற்கிறோம். நம்ம ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? லாபம் கிடைக்கணும். நம்ம ப்ராடக்ட் வாங்கினாலே அவங்களுக்கு லாபம். ஸோ அப்ப அவங்க என்ன சிந்திப்பாங்க பாருங்க. ரிலையன்ஸ்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, 99 ரூபாய்க்கு ஒரு 3 டப்பா கொடுக்குறேன் நம்ம கிச்சன் கண்டெய்னர். நீங்க வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு கண்டெய்னர் 90 ரூபா இருக்கும். அப்போ அங்க போனா உங்களுக்கு லாபம் கிடைக்குதா இல்லையா? சார் இதுதான் வந்து அவங்களுடைய சீக்ரெட்டே. அதுதான், உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக அவங்க பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக பிசினஸ் பண்ணலாம். இதுதான் முக்கியம். இந்த சீக்ரெட் தெரிஞ்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய மல்டி பில்லியனர், மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறலாம். ஏன்னா நம்ம புத்திசாலியாகத்தான் வாழணும், முட்டாளா வாழக்கூடாது இல்லையா? மனிதர்களையும் அவங்க நிலையில அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, என்ன மாதிரி இருக்கிறாங்களோ அதே சூழ்நிலையில நம்ம வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணணும். ஆனா ஒரு காரணவசத்தாலும் நம்ம தேவைக்காக அவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. நம்மளோட எண்ணங்கள்ல ரொம்ப முக்கியமான நிகழ்வு அதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரை வந்து ஓகே என் கூட இருங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க வந்து கொஞ்சம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்கள திருத்தி நம்ம கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி ஃபீல் ஆகிதான் நம்ம வந்து நிறைவேற்ற வந்து ஏற்றுக்கொள்றோம். பட் அப்படி கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் யாரும் வந்து நீங்க போய் திருத்தி சரி பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள வந்து நம்மளோட இணைச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட மனநிலையில அவங்களோட சிந்தனையில நீங்க ஒரு பெரிய முட்டாள், நீங்க ஒரு பெரிய புரிதல் இல்லாத ஒரு மனிதர், கொஞ்சம் அறிவு கம்மி. எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு எல்லா மனிதனையும் நேரடியாக நம்ம வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு ஆப்ஷனலா வைக்கிறது என்ன அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு அவங்க நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்களோட வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படின்னு நினைச்சா, அவங்க மைண்ட் செட்ல போய் நம்ம பார்க்கும்போது அவங்க என்னவா நினைக்கிறாங்க நம்மள? எஸ், அங்கதான் நமக்கு வந்து பெரிய டிஃபால்ட், பெரிய பிரச்சனையே வருது. நமக்கு அது தெரியறது இல்லை.
அப்போ அந்த மாதிரி வந்து யாரையுமே நம்மனால மாத்த முடியாது. என்ன பண்ண முடியாது? மாத்த முடியாது சார். மாற்ற முடியாது. அந்த மாதிரி நம்மனால மாத்த முடியாத சூழ்நிலையில இந்த முயற்சியை செஞ்சு நம்மளோட டைமையும் நம்மளோட உழைப்பையும் நம்மளோட அறிவையும் நம்ம வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்டா அவங்களோடைய அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களோட பார்வையில நீங்க யாரு? நிறைய முட்டாள். எஸ், அந்த முட்டாளாக வாழ்வதுதான் நமக்கு நல்லது. நிறைய இடத்துல என்கிட்ட நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸே சொல்லியிருக்கிறாங்க, நீ கொஞ்சம் ஒரு மாதிரியான கொஞ்சம் ஆளு, உனக்கு வந்து கொஞ்சம் அறிவு கம்மி, அவன் வந்து அப்படிதான் நீ சிந்திப்ப அப்படின்னு. எஸ் சார், இது நான் கூட இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து இந்த கிளாஸ்ல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கத்துக்கிட்டு அப்புறம் சரி நான் ஆல்ரெடி அப்படிதான் இருந்திருக்கிறேன்னா அப்படின்னு. ஏன்னா வந்து நமக்கு ஒரு அவார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஆல்ரெடி வி ஆர் அவார்டட். நம்ம வந்து ஆல்ரெடி செலக்டட் இல்லையா? ஆல்ரெடி வி ஆர் கான்பிடென்ட். அப்போ சாதாரண மனுஷன் வந்து நம்மளை வந்து உனக்கெல்லாம் அறிவு இல்லை, நீ எல்லாம் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்க வந்து அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணுமா, எஸ் சொல்லணுமா? எஸ் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்கள வந்து பெருசா நினைச்சு ஏமாந்துடுறாங்க. அவங்க வெற்றியாளராக மாற முடியறது இல்லை. அவங்க என்ன காரணம்? நான் முன்னமே சொன்ன மாதிரிதான், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளை பத்தி நிறைய சிந்திச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன சாய்ஸ் கொடுக்குறவங்களுக்கு, எஸ் நீங்க வந்து என்ன தப்பா பேசிங்க, தப்பா பேசுங்க, என்ன வேணா சொல்லிங்க, நத்திங் கோயிங் ஆன். ஏன்னா எனக்கு என்னை பத்தி தெரியும், நான் யாருங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேங்கிறது நம்ம எந்த விதத்திலயுமே விட்டு கொடுக்கறது இல்லை. அப்போ ஆர்குமெண்ட் பண்றப்போ அவங்கள வந்து நம்மளை வந்து நல்ல மனுஷன்னு அவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் நம்ம என்ன ஆகும்? நம்ம டிப்ரெஷனுக்குள்ளார போயிருவோம், நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். நம்ம யாரையும் நிரூபிக்கிறதுக்காக நடக்கக்கூடாது. நீ முட்டாளா? எஸ் ஐ எம் முட்டாள் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கும் பொழுது நம்மளோட டேலண்ட், நம்மளுடைய அந்த சுயமான இருக்கக்கூடிய நம்மளோட திறமைகள் வந்து நமக்குள்ள அதிகமாக மாறும். ஏன்னா நம்ம எஸ் சொல்லும் போதே நம்ம கான்பிடென்ட் லெவல் இன்னும் அதிகமாயிரும் இல்லையா? நம்மளே ஒரு ஆள் சொல்லும் போது எஸ் நீங்க தான் அறிவாளி, நான் கொஞ்சம் அறிவு கம்மி தான் அப்படின்னா நிறைய கத்துக்கலாம். நம்ம அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, நான் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கிறேன் என் லைஃப்ல. வந்து யாராவது ரொம்ப பயங்கரமா பேசுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் அப்படியே சரண்டர் ஆகி எஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விட்டு நிறைய கத்துக்குவேன். சோ அவங்க நிறைய அவங்க அறிவுகளை வந்து நம்மோட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க, நம்மளை திருத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க இல்லையா? அது நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் அவங்க மூலமாவே கிடைச்சிருக்கு சார். நாம உட்கார்ந்து அதை கேட்கணும். இதெல்லாம் அவர் சொல்ற எல்லா ஐடியாஸும் நம்ம கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுங்கிறது நம்ம டெசிஷன். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நடக்குது சார். என்ன திருத்துறதுக்கு முயற்சி பண்றேன். நம்ம இருக்குது வேற லெவல்ல இருக்குது, அவங்களுக்கு விளங்க மாட்டுது. எஸ், இருந்துட்டு போறோம். அவங்க கிட்ட நீங்க கம்மியாவே இருங்க. ஆமா, அவங்க என்ன சொன்னாலும் ஓகே, நல்லது, அதோட முடிச்சுக்கிற வேண்டியதுதான். இல்ல அவங்க கிட்ட கம்மியாவே இருங்கிற, கம்மியா பேசுறதா இல்ல, அவங்கள்ட்ட நீங்க கம்மியான மனிதனா, அதாவது அவங்கள விட கீழே இருக்கக்கூடிய மனிதனாவே இருங்கிற. ஓ அப்படி, ஓகே ஓகே. அவங்கதான் புத்திசாலி. ஆமா, அப்படி சொன்னாதான் ஒத்துக்குறாங்க. நம்ம சொல்ற வரைக்கும் ஓகே பண்றாங்க. அது வந்து என்ன ஒரு நபர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா பேசினாரு, ஒரு மாதிரி ரொம்ப இடையில வந்து வச்சு செய்வாரு.
அப்பெல்லாம் வந்து நான் வந்து எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி மாதிரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த இடமெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்துல பார்க்கும்போது அவங்களோட பல மடங்கு நான் உச்சத்துல இருக்கிறேன். அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க நம்மள நோட்டிஃபை பண்ணி சொல்றாங்க பாருங்க அப்படின்னு. வெரி குட். அதுதான் தேவை. நம்ம வந்து யாரையும் திருத்தவோ அவங்கள வந்து சரிப்படுத்தவோ எல்லாம் நம்மனால ஒண்ணும் நம்ம டைம் தான் வேஸ்ட் இல்லையா? அன்னைக்கு எஸ் சொல்லிட்டு வந்தப்போ இன்னைக்கு அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க அங்க பாருங்க என்னவா இருந்தீங்க இப்ப என்னவா இருக்கிறீங்க, நீங்க அவங்க என்னவா இருந்தாங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சோ அப்போ மற்ற மனிதர்களோட சிந்தனைகளுக்குள்ளார போய் நம்ம ஸ்ட்ரெஸ் அடிக்கிறத விட அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருந்தா நமக்கு என்ன இல்லையா? நம்ம யாரா இருக்கிறோம், நம்ம என்னவாக மாற போறோம், நம்மளோட கோல் செட் என்ன, நம்மளோட டியூட்டி என்ன, நம்ம எங்க போய் சேரணும், அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட இருந்து என்ன கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மளால வந்து ஒரு பெரிய ஞானியாக தற்செயலா ஒரு ஞானியாவெல்லாம் நம்மளால மாற முடியாது. நிறைய அனுபவங்கள், நிறைய தோல்விகள், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது ஒரு பெரிய நன்மையான ஒரு விஷயமாக மாறும். அந்த லக்கு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு நம்ம அப்படி நினைச்சிட்டு அந்த நம்ம எல்லாருமே வந்து நம்மள நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, நம்ம வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு வாழ்றவங்க எல்லாம் வந்து பெரிய ஒரு ஞானம் உடைய மனிதனாக மாற முடியாது. யாரு? அவங்களோட தாட்ஸ் அதுதான், அவங்களோட சிந்தனை என்ன, தே ஆர் லக்கி பர்சன்ஸ், அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. ஆனா உண்மையில அந்த லக்கி பர்சன்ஸ் வந்து ரியலாவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிசமா இல்லைன்னா வந்து ஒரு பெரிய உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து லக்கி பர்சன்ஸ் தான், அவங்க ட்ரைன்டு பர்சன்ஸ் இல்ல, அவங்க ஸ்கில்டு பர்சன்ஸ் இல்ல. அவங்க யாரு? திறமையான மனிதர்கள் கிடையாது. அவங்க எப்படி ஒரு பெரிய ஞானியாக மாற முடியும்? லக்கி பர்சன் வந்து ஞானியாக மாற முடியாது. பட் அதே டைம்ல ஸ்கில்டு, எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதே மாதிரி வந்து நிறைய திறமைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க யாரா மாறலாம்? எஸ், பிளஸ்ட் பர்சனாக மாறலாம். லக்கி பர்சன்ஸ் அவங்க நிச்சயமா வந்து என்னவா இருக்க மாட்டாங்க, பெரிய இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே லக்கு தானே. லக் இல்லாத மனுஷன் என்னவா இருக்கிறாங்க, வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்க. சோ அதான் முக்கியம். அந்த மாதிரி வந்து நம்மள வந்து ஒரு வைரம் வந்து கிடைக்கும் போது அழகாவெல்லாம் இல்லை இல்லையா? இதுதான் அழகாக மாற்றப்படுகிறது. ஒரு தங்கம் வந்து கல்லு மாதிரிதான் கிடைக்கும், ஒரு மண்ணாகத்தான் கிடைக்கும். அதாவது மண்ணோட வேஸ்ட் தான் தங்கம், மண்ணோட வேஸ்ட் தான் தங்கம், தங்கத்தோட வேஸ்ட் மண்ணு கிடையாது. ஆனா இது ரெண்டும் மிகப்பெரிய விலை உயர்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோல்டு தான் விலை உயர்ந்தது. ஆனா அது என்ன, மண்ணோட கழிவு, மணல்ல கிடைத்த அதை சுத்தம் பண்ணி கடைசியா கிடைச்ச ஒரு கழிவு பொருள் தான் வந்து தங்கம் அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு டிராப் தானே இருக்கும். ஆனா மண் எவ்வளவு இருக்கும், டன் கணக்குல இருக்கும் இல்லையா? ஒரு டன் 2 தங்கத்தை அந்த மணலை சுத்தம் பண்ணாதான் 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் கோல்டு கிடைக்கும்.
அப்போ நம்ம வந்து கோல்டா இருக்கணும், மணலா இருக்கக்கூடாது. நிறைய அறிவு இருக்கு, நிறைய திறமை இருக்குங்கிறவங்கலாம் நல்ல பெரிய ஆளு கிடையாது. நிறைய லக் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய நான் செட்டில்டா இருக்கேங்கிறவங்க எல்லாம் வந்து பெரியது கிடையாது. அந்த ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சு நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணி நம்மளோட எண்ணங்களை வந்து சரியான முறையில கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, எந்த எண்ணங்கள் வந்து நல்லது, எந்த எண்ணங்கள் வந்து தீயது, இதெல்லாம் புரிஞ்சு நம்மளை வந்து ஒரு மேன்மைப்படுத்தி நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம வெற்றியாளராக மாறுறோம். மிகப்பெரிய ஞானியாக நம்மளால மாற முடியும். மற்ற மனிதர்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம திறமைசாலியாக மாற முடியும். இப்ப நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய உழைப்பு, நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக நம்ம கத்துக்கணும். இந்த லக்கி பர்சனாக நம்மளை சிந்திக்கவே கூடாது. லக்கு வந்து நம்மள பெரிய இடத்துக்கு கொண்டு போகவே போகாது. ஆனா எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க, எப்படியாவது அது நடந்துட்டா பரவாயில்ல இல்லையா, எப்படியாவது அந்த இடத்த புடிச்சிட்டா பரவாயில்ல, அந்த இடம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல. அந்த மாதிரியான சிந்தனைகள்ல தான் மனிதர்கள் வந்து ஜென்ரலா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடைக்காது. நிறைய உழைப்பு, நிறைய பயிற்சி, நிறைய, ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சி நமக்கு அவசியம். நம்ம ஒரு நல்ல சிறந்த மனிதராக மாற வேண்டும், நம்ம வந்து வாழ்க்கையில பெரிய உச்சத்தை அடையணும்னா நமக்கு என்ன வேணுங்க, ஒரு தெளிவான ஒரு பயிற்சி நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சி இல்லாத மனிதர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளராக மாற முடியாது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கேட்கறாங்க இல்லையா. ஒரு 1 lakh இதே சேம் ப்ரோக்ராம் 1 hour தான் நடத்துறாங்க. அதோட டிக்கெட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 25,000. நீங்க நேரடியா ஹால்ல நான் இன்னைக்கு பேசின இதே சப்ஜெக்ட ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, அவரோட டிக்கெட் வந்து 25,000. இன்னைக்கு அதைத்தான் வந்து எஸ், நீங்க எல்லாம் பிளஸ்ட் அண்ட் லக்கி பர்சன்ஸ். இந்த கிளாஸை வந்து நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அட்டன் பண்றீங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது அப்படின்னா எல்லாருமே நான் அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கு கத்துத்தரனால என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னுடைய சிந்தனைகள், என்னோட எண்ணங்களை நான் நிறைய மாத்திட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கும் நிறைய கிடைக்குது. ஸோ we are all வந்து பிளஸ்ட். என்ன இந்த இதுக்குள்ளார வர்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ அந்த கஷ்டங்களை வந்து கஷ்டமா நினைக்காம நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஏன்னா நம்மளோட எல்லாமே நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்மளோட யூடியூப் ஆகட்டும், நம்மளோட மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதையெல்லாம் பார்த்து கூட ஒரு சிலர் வந்து இதுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு எண்ணங்களையும், நல்ல எண்ணங்களையும், நல்ல கம்யூனிட்டியும், நல்ல ஃபேமிலி ஒரு மெத்தடையும் வந்து இங்க ஃபாலோ பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு நம்மளால இதை வந்து கொண்டு போக முடியுது. அப்ப நமக்கு தேவை என்னன்னா ஒரு பயிற்சி, ஒரு கலை வந்து நம்ம கத்து வச்சிருந்தாதான் இந்த மாதிரி லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா பாஸ்ட் லைஃப் வந்து நிறைய விஷயத்த நம்மள நெகட்டிவா கத்து கொடுத்துருக்கு. நம்மளோட மூதாதையர்களாகட்டும், நம்மளுடைய அப்பா அம்மாவாகட்டும், நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களாகட்டும், உங்களோட என்விரான்மெண்டல் ஆகட்டும், உங்களை நிறைய விஷயத்த தப்பா சொல்லி வச்சிருக்குது. அந்த கரெக்ஷன் தான் நம்மளுடைய கிளாஸ். அந்த ஒரு நீங்க வந்து நல்ல மருத்துவராக மாறலாம், நீங்க வந்து நல்ல கோடீஸ்வரராக மாறலாம்னா கரெக்ஷன் இல்லாம, ஒரு பயிற்சி இல்லாம உங்களால வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லையா. அந்த பயிற்சியும் அந்த கரெக்ஷன் தான் நம்ம கிளாஸ். அதுதான் அந்த 12 days லைஃப் மாஸ்டர் கோர்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டவங்க, என்னோட அனுபவம் நான் சொல்றேன். டெய்லி இன்னைக்கு கூட வந்து என்னோட உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ஹீலிங் மெத்தட். ஏன்னா நம்ம வந்து அந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா, ஒரு எக்கோ ஹீலிங் சொல்லி ஒரு மெத்தட் நாங்க சொல்லித்தரோம். அந்த மெத்தட் மூலமா நம்ம பாடி அந்த அளவுக்கு ஒரு பியூரிஃபை பிளஸ் வந்து ஒரு ஹெல்த்தியஸ்டா மாறுது. நம்ம உடம்பு நிறைய வித்தியாசத்தையும் அனுபவத்தையும் நம்மளோட ஸ்ட்ராங்னஸையும் அதிகப்படுத்துது. இது என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்குள்ளார இருக்கிற ட்ராமாஸை நீங்களே
உங்களால ஹீல் பண்றது நம்மளோட இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல வந்து நிறைய மாற்றத்தை நீங்க கொண்டு வந்திருந்தாலும் நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது இன்னர் கூட பேசி உங்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய லெவல். ஸோ அதனால என்னன்னா நம்ம அந்த மாதிரி பயிற்சி எடுக்கும் பொழுது இன்னும் நிறைய வித்தியாசம். நான் ஆல்ரெடி நம்மளோட இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்லயே உங்களோட தோல்ல நிறைய சேஞ்சஸ் வருது, உங்களோட கலர் வித்தியாசம் வருது, உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வருது. இதெல்லாம் இல்லாம ஒரு பெரிய மாற்றம் எங்க கிடைக்குது அப்படின்னா நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ்ல வந்து அது கிடைக்குது. இது வந்து இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து யூஎஸ்ல நடத்துறாங்க. இந்தியன் மணில ஏகദേശம் 5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இந்தியால வந்து ஒருத்தர் பண்றாங்க. ஸோ அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து என்னோட கொலீக்ஸ்ன்னு சொல்லலாம், எனக்கு தெரிந்த நபர்கள். ரொம்ப கேவலமா திட்டினாங்க. என்னன்னா அவருக்கும் புரியல, எனக்கும் புரியல, ஆனா காசு மட்டும் ஏகദേശம் 80,000 ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால என்னாச்சுன்னா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார சண்டை ஆயிடுச்சு. ஏன்னா அவரை பெருசா பேச, அவர் வந்து இவரை ஆர்குமெண்ட் பண்ண, கடைசியில் என்னாச்சு இந்த நபர்னால அந்த 2 பேத்துக்குள்ளார ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டே ஆயிப்போச்சு. இப்போ இதெல்லாம் காரணம் தாண்டி நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுட்டு உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம் அந்த அட்வான்ஸ் கிளாஸை பத்தி. ஏன்னா நான் மட்டும் இருந்து இதை வந்து செய்ய முடியாது இல்லையா, எனக்கு ஒரு ஆள் டீச் பண்ணணும், நான் அதை புரியணும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரணும். நான் ஒரு 3 பேர்த்தோட எப்பவுமே கான்டாக்ட்ல பேசிட்டே இருக்கணும் இதை பத்தி. அப்பதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா நான் வந்து சொல்ல முடியும். அப்ப இதுல எங்கெல்லாம் என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் நடந்துட்டு இருக்குது, என்னெல்லாம் வந்து பாசிட்டிவா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நாங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி நமக்கு ஒரு சிஸ்டமா மாத்தி நம்ம ஐடியால இதை வந்து கரெக்ஷன் பண்ணி தான் இந்த 12 days கிளாஸே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்ப 5 lakhs நம்ம கம்மியான ஃபீஸ்ல சொல்லித்தரோம். உங்களோட 1 lakh 2 lakhs வாங்குறது தான் வந்து நம்மளோட இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸா, அது தமிழ்ல வந்து சொல்லித்தரோம். நான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இதே வந்து நான் இங்கிலீஷ்ல இந்த கிளாஸை கன்வெர்ட் பண்ணேன்னா உலகம் பூரா அட்வான்ஸ்டு லெவல்ல வந்து கத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு உண்டான என்னென்ன பண்ணுங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம அந்த ஹிந்தி லாங்குவேஜ் ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஸோ ஹிந்திலேயே நான் எடுக்க போறேன். அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் ஆகும்போது பெரிய அளவுல மாறிடும். ஸோ அதனால இந்த சின்ன ஃபீஸ்ல இப்போ உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா இதுல வந்து எல்லாரும் கத்துக்கணும். ஏன்னா நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கையில வந்து கண்டிப்பா வெறும் 3000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வந்து 7000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறோம். ஏன்னா நம்ம 12,000 ரூபாய் ஃபீஸ் அதே டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் அது பண்றோம். இதே வந்து இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் அனுபவம் கம்மியா கொடுப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதோட 2 times கண்டிப்பா நான் ஃபீஸ் டெவலப் அதிகம் பண்ணிடுவோம். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த ஃபீஸ் அதிகப்படுத்திடுவோம். அந்த ஃபீஸ் அதிகமானதுக்கு அப்புறம் நீங்க அதிகமான ஃபீஸ் கொடுத்து கத்துக்க வேண்டியது வரும். ஸோ அது வேண்டாம், நான் இப்பவே கத்துக்கிறேன் அப்படின்னா உங்க சாய்ஸ், நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பொறுமையா 2 days நீங்க தங்கி 1-to-1 உங்கள்ட்ட பேசி உங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை சிலதை, இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் போகும். இது வந்து ஒரு கிளாஸா பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் வந்து 1-to-1 பேசிதான் இதை வந்து சரிப்படுத்த முடியும். ஒரு பேசிக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து 1-to-1 நீங்க புரியுறீங்களா, உங்களுக்குள்ள கிடைக்குதா அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த எனர்ஜியை கொண்டு வந்து தான் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து அந்த ரெசிடென்சியலா பண்றோம். உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தாலும் அதை வந்து ரெசிடென்சியலா ஏன் பண்றோம் அப்படின்னா இது 1-to-1 தான் கொண்டு வர முடியும். எமோஷனலான விஷயம். ஏன்னா உங்க ஃபேமிலியில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுல்ல. நம்ம இந்த மாதிரி கிளாஸா ஜூம்ல நடத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப அந்த 1-to-1 கிளாஸ்ல மட்டும்தான் அதை தெளிவுபடுத்த முடியும். அதுக்கு நமக்கு உங்களோட பிஹேவியர், உங்களோட ஆக்டிடியூட், அதை வச்சுதான் நம்ம அந்த கிளாஸை வந்து இன்னும் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போக முடியும். ஸோ அதனாலதான் ரெசிடென்சியலா பண்ணிருக்கிறோம். இல்லைன்னா டைரக்ட் கிளாஸாவே நம்ம வந்து கிளாஸோட டேட் அறிவிங்க சார்.
சார் சார் கேஸ் கிளாஸோட டேட் சொல்லி சார். டேட்டுங்களா? இன்னைக்கு சொல்லிடுவோம் சார். இன்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி போடுவோம். சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் லீவ் போடணுங்க. அதுக்காக தான் கேட்கறேன். ஏங்க சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் லீவ் போடணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே பண்ணிக்கலாங்க. ஓகே தேங்க்யூ ஆல். புதுசா யாராவது ஜாயின் பண்ணியிருந்தா நீங்க இன்னைக்கு ஈவினிங் தான் நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுல யாராவது ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஐடியா இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். 2 மாசமா கையிலிருந்து ஜிஎஸ்டி கட்டிட்டேன். அடுத்த மாசம் கண்டிப்பா கையிலிருந்து கட்ட மாட்டேன். ஜாயின் பண்ணும்போது நீங்க தான் பே பண்ண வேண்டியது வரும். ஜிஎஸ்டி அமௌண்ட் சர்வீஸ்க்கு 28% கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2800 ரூபா 10,000 ரூபாய்க்கு நான் வந்து கையிலிருந்து கட்டிட்டேன். போன மாசம் கட்டினேன், இந்த மாசம் கட்டிட்டேன். இனி வரக்கூடியதுல வந்து கண்டிப்பா உங்கள்ட்ட வாங்கி தான் நான் கட்ட போறேன். ஏன்னா என்னோட அக்கௌண்ட்ல தான் பணம் வருது. அதனால நான் அதை போக தான் நான் வந்து பே பண்ணணும். ஸோ அதனால வந்து 2800 ரூபா எக்ஸஸ் ஆக மாறும். 10,000 ரூபாய்க்கு 2800 ரூபா அவ்வளோ டேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டேக்ஸ் நீங்க தான் பே பண்ண வேண்டி வரும். இந்த பேட்ச்லயும் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணல, யாருக்கிட்டையும் வாங்கல. நெக்ஸ்ட் வந்து நம்ம டேக்ஸ் வாங்குவோம். அந்த டேக்ஸ் வந்து உங்க கையிலேயே வவுச்சராக பில் போட்டு உங்க கையில கொடுத்துருவோம் ஜிஎஸ்டியோட. ஏன்னா நானும் எவ்வளவு மாசம் என் கையில இருந்து கட்டிட்டு இருக்கிறது இல்லையா? ஸோ அதனால அதை மாத்தணும்னாலே உங்களுக்கு 2800 எக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா ஃபீஸும் கொஞ்சம் டெவலப் பண்ணும், கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இல்லையா? அப்போ அந்த ஃபீஸும் அதிகமாகும் போது இந்த அமௌண்ட்ல வந்து உங்களுக்கு நான் பண்ண முடியாது. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இந்த பேட்ச்லயாவது ஜாயின் பண்ணிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச்ல அந்த ஒரு 3000 4000 உங்களுக்கு மிச்சமா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகே தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. அட்வான்ஸ் கிளாஸ்க்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரிதான் ஒரு 40,000 ரூபாய்க்கு எவ்வளவு டாக்ஸ் வரும்னு கணக்கு பண்ணிக்கங்க. அதெல்லாம் நீங்க பே பண்ண வேண்டியது வரும். இப்போ வந்து ஃபீஸ் வந்து சும்மா ஃப்ரீ மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எல்லாமே வந்து ஏகதேசம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கம்மி ஃபீஸு, கம்மி இதை வச்சுதான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு லாபங்கள் வந்து நீங்க அனுபவிச்சுங்க. அதுல யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார இன்னைக்கே உங்க இன்ட்ரெஸ்ட் சொல்லி ஜாயின் பண்ணி. ஓகே தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. See you tomorrow. Love you all. Thank you, sir. Thank you, sir. Thank you. Love you, sir.